உங்கள் தீபம் ஜோதிடர் ராமகிருஷ்ணன் பேசுகிறேன். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம சனி பகவான் பற்றி பார்க்க போகிறோங்க. வர ஆணி 29ஆம் தேதி அன்று சனி பகவான் வக்கரமாக போகிறார். வக்கரமானார் அப்படின்னா கார்த்திகை 12ஆம் தேதி வரைக்கும் தமிழ் தேதிக்கு சொல்லிட்டு இருக்கிறேங்க. கார்த்திகை 12ஆம் தேதி வரை முழுவதும் சனி பகவான் வக்கரமாகவே இருப்பார். இந்த வக்கரம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்க அப்படின்னீங்கன்னா, சனி பகவான் முழு பலத்தோடு இயங்குவார். அப்போ பார்த்தீங்கன்னா ஏன் யாருக்கு பாதிப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்மலாகவே பார்த்தீங்கன்னா இப்போது மீனத்தையும் கன்னியும் போட்டு வாட்டி எடுத்துக்கிட்டு இருக்காரு. அவங்களாலேயே முடியலைங்கிற அளவுக்கு அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இதே இன்னியும் பார்த்தீங்கன்னா வக்கரமாக நம்ம சனி பகவான் இருக்கிறங்காட்டி என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இருக்கிற கஷ்டம் இன்னும் மேற்கொண்டு கஷ்டங்கள் ஜாஸ்தியாகும். அது யாருக்குன்னு முழுசாக பார்க்கலாமா? இப்போ பார்த்தீங்கன்னா மீனம், கும்பம், கடகம், சிம்மம், கன்னி, இந்த 5 ராசிக்காரங்களுக்குமே போட்டு சனி பகவான் பயங்கர வாட்ட போகிறாரு. அதில் இருந்து சனி பகவானோட வக்கரத்தில் இருந்து நீங்கள் தப்பிக்கணும் அப்படின்னா, உங்களுடைய ஜாதகத்தை அவங்கவுங்க ஜோசியரிடம் கொடுத்து நீங்கள் அதிலிருந்து சனி பகவான் பாதிப்பிலிருந்து நம்மளுக்கு எப்படி தப்பிச்சுக்கலாம். அதாவது வரப்போகிற பிரச்சனையை 100% நம்மளால் நிறுத்த முடியாது, ஆனால் அதுலேருந்து ஒரு 50% நம்மளால் கட்டுப்படுத்த முடியுமில்ல. அதுக்காகத்தானே பார்த்தீங்கன்னா நம்ம பஞ்சாங்கத்திலேயே கொடுத்துருக்காங்கல்ல. நீங்கள் அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா அவங்கவுங்க ஜோசியரிட போய் அவங்க ஜாதகத்தை கொடுத்து நீங்கள் அதிலிருந்து எவ்வளோ பாதிப்பு, நம்ம எப்படி தப்பிச்சுக்கிறது சனி பகவானோட வக்கரத்திலிருந்து அப்படிங்கிறத நீங்கள் அவங்கவுங்க ஜோசியரிடம் சென்று நீங்கள் பரிகாரத்தை செஞ்சு தப்பிச்சுக்குங்க. அதுதான் நமக்கு நல்லது. அதாவது திரும்ப சொல்கிறேன் ஒருக்கா, மீனம், கும்பம், கடகம், சிம்மம், கன்னி, இவங்க 5 பேத்துக்கும் பாதிப்பு இருக்கிறது. ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.